Hi, this is Veda from Upper Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டோடைய நிலவரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுடைய டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஃப்ரீயாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த கால்ஸஸும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. ஸோ மார்க்கெட்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி மார்க்கெட் நியூஸஸ் உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸாகவும் இருக்கலாம், இல்லை தெரியாத நியூஸாகவும் கூட இருக்கலாம். அதையுமே நம்ம மார்க்கெட் நியூஸஸை டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரேடிங் சேனல் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் கோர்ஸ் வர்ற சண்டே பிப்ரவரி மந்தோடைய 3rd டேர்மாக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். நிஃப்டி 22,700க்கு கீழே ஒரு ஓப்பன் இருந்தாலோ இல்லை ஒரு க்ளோசிங் நடந்தாலோ ஒரு பெரிய ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி அது கம்பல்சரி நடந்திருக்கு. 22,500 அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் வரைக்கும் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் 500 நமக்கு பிரேக் பண்ணலை. பட் இருந்தாலும் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு தாறுமாறான அடின்னு தான் சொல்லணும். அதாவது வடிவேல் சார் சொல்கிற மாதிரி நம்ம ஒரு கேரக்டர் ஒன்று உண்டு, கைப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டை போட்டு வாங்குன்னு வாங்கி எடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டரில் அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆட்டோ செக்டரில் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சரியான ஒரு அடி இருந்துச்சு. பட் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆட்டோ செக்டரை ஒரு லைட்டாக ஒரு தட்டி ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கு பதிலாக ஃபினான்ஸு, டெக்னாலஜி, பிஎஸ்சி, குறிப்பாக மெட்டல், இந்த 4ஐயும் போட்டு நல்லா நெஞ்சிலேயே ஏறி மிதித்த மாதிரி எஃப்ஐஐஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்குமே போட்டு அடின்னு அடித்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது இன்னும் அக்டோபரில் ஆரம்பித்த எஃப்ஐஎஸோடைய அக்கப்போர் எப்போ நமக்கு முடிய போகுது. ஸோ கண்டினியூஸாக செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மார்க்கெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிய வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க. குறிப்பாக இப்போ ஆட்டோ செக்டரில் ஒரு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நமக்கு வெள்ளிக்கிழமை ஒரு ஃபாலாக இருந்துச்சு. பட் ஆனால் மற்ற ஆட்டோ ஸ்டாக்ஸஸ் அந்த ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு இறக்கம் வராமல் இருந்துச்சு. பட் இன்றைக்குமே அது ஒரு சேஃப் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு இறக்கத்தை ஆட்டோ செக்டரில் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பிஎஸ்சியில் மிட் கேப் இண்டெக்ஸும் சரி, ஸ்மால் கேப் இண்டெக்ஸும் சரி நல்லா வாங்குன்னு நல்லா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டியில் உங்களுக்கு ஒரு க்ரீன் லைட் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சுதுன்னு கேட்டிங்கன்னா, எம்என்டம் இன்றைக்கி லைட்டாக ஒரு பாசிட்டிவில் இன்றைக்கி மாறி இருக்கு. பட் ஆனால் இது கண்டினியூஸாக தொடருமா அப்படிங்கிறது ஒரு $100 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா யூஎஸோடைய டேரிஃப் வார் கிட்டத்தட்ட இந்தியாவில் எஃப்ஐஎஸை அதிகமான ஒரு செல்லிங் ப்ரெஷருக்குள்ள இன்னும் கொண்டு போகும். இது இங்கேருந்து அப்படியே டைவர்ட் ஆகி சைனாவுக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மூல காரணம் சைனா லாஸ்ட்டாக 1 மந்த் அவங்க எடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பாலிசி மூமெண்ட்ஸஸ் அவங்களுக்கு மார்க்கெட்டுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. பட் இந்தியன் கவர்மெண்ட் இப்போ சுதாரிச்சிக்க போகுதா, இல்லைனா இன்னும் ஒரு தெளிய வச்சு இன்னும் கீழே இறக்க போகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நமக்கு நடந்திருக்கிற ஒரு விஷயத்தை வச்சு நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது 22,720, அதாவது ஏற்கனவே எல்லாரும் சொன்ன ஒரு விஷயந்தான்,
டபுள் பாட்டம் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க, அதே இடத்துல ட்ரிபிள் பாட்டமும் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ தான் அந்த ட்ரிபிள் பாட்டமும் டபுள் பாட்டமும் நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரம்பு போட்டு வச்சுருக்கிற ஒரு எல்லைக்கோடு மாதிரி இன்றைக்கி ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. நாளைக்கு வந்து அதுக்கு மேலே க்ளோசிங் நடந்தால் 23,120ங்கிறது அடுத்த எல்லை கூட நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் எஃப்ஐஐஸ் நாளைக்கு வந்து ஒரு 720 வரைக்கும் மார்க்கெட்டை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னமும் ஒரு லைட்டாக தெளிய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு போடத்தான் போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய உள்மனசு சொல்லுது. டெக்னிக்கலாகவும் அது வந்து நடக்கும்னு நாளைக்கு நம்புகிறேன். கிட்டத்தட்ட மார்ச் மந்த் சீரீஸுக்கான டெக்னிக்கல் வியூவாக வந்து நம்ம இன்றைக்கி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட 22,327 அப்படிங்கிறது நமக்கு ஒரு பார்டர் லைனாக இருக்குது. பட் ஒருவேளை இந்த மந்த்தே அதை வந்து நமக்கு ரீச் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்துக்கான டார்கெட் வந்து அது சடனாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. 21,850 வரைக்கும் கீழே இறங்கலாம். ஃபிபனாச்சியோடைய கோல்டன் ரேஷியோ லெவலில் அது வந்து ப்ரெடிக்ட் ஆகலாம். கிட்டத்தட்ட 22,320 வந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கேயும் வச்சு அடித்தாங்கன்னா 21,850 தான் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக நமக்கு வந்து ப்ரெடிக்ட் ஆகும். ஸோ பொசிஷனாக எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அன்னன்னைக்கு நமக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சா மட்டும் ட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.